வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலா முதல்வர் ஆகாதது தெய்வத்தின் முடிவு, திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருப்பீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக ஆட்சியில் மக்களிடம் கண்டக்டர் வேலை வாங்கி தருகிறேன் என கொள்ளையடித்து ஊழல்வாதியாக இருக்கிறார் என புகார் அளித்தவர் ஸ்டாலின். சிறைக்கு சென்று இந்த செந்தில் பாலாஜியை இப்பொழுது இவரை போன்று ஒரு தியாகியை நான் பார்த்ததில்லை என்று ஸ்டாலின் சொன்னால், தியாகியாக இருந்த வ.உ.சி., பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட இருக்கிற தியாகிகள் எல்லாம் என்ன ஆவது? தியாகி என்ற பெயருக்கு என்னதான் பேரு? பணத்தை கொள்ளையடித்து உங்களிடம் கொடுத்தால் அவர் தியாகி என கூறிய திண்டுக்கல் சீனிவாசன் 471 நாள் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து வந்தார். அவர் வெளிவந்த நிலையில் அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு உள்ளவே அடுத்த நாளே அமைச்சராக பதவி ஏற்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் மு.க. அழகிரி இருக்கும் பொழுது மதுரைக்கு ஸ்டாலின் வர முடியாதா, வந்தாரா என தொண்டர்களை பார்த்து கேள்வியும் எழுப்பிய திண்டுக்கல் சீனிவாசன் வர முடியவில்லை என்று கையை தூக்கி பேசிய பொழுது அவரது கையில் இருந்த மோதிரம் கழண்டு பறந்து சென்று கீழே விழுந்தது. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மதுரை வந்தால் ஆல் அவுட் என்கின்ற நிலை இருந்தது, அதனால் அவர் வரவில்லை. தற்பொழுது வந்து சமாதானம் செய்த பின்பு தான் அவர் வந்து சென்றார். இன்றைக்கும் அழகிரி எங்கே போனார் என்று தெரியவில்லை. நேற்று, அதாவது செப்டம்பர் 29 நடைபெற்ற பவள விழா மாநாட்டில் கனிமொழி இல்லை. நாடாளுமன்றத்திற்கு 40 எம்பிக்களும் அவர்கள்தான் தலைவி. ஆனால் அவர் மேடையில் இல்லை. துரைமுருகன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நேரு ஆகக்கூடாதா? பொன்முடி ஆகக்கூடாதா? பொன்முடி இன்று வனத்துறை அமைச்சராகத்தான் வகித்து பதவி வந்து விட்டார். திமுக ஆட்சியில் அழிவுக்கு வந்துவிட்டது என்பதற்கு உதயநிதியை துணை முதல்வராக அறிவித்ததே சாட்சி. தொடர்ந்து பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதாவுக்கு சமாக அடுத்த முதல்வராக யார் வருவார்கள் என்று நினைத்தோம். நாங்கள் இருக்கும் பொழுது சசிகலா முதல்வராக வர வேண்டும் என ஏற்பாடு நடந்தது. ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபொழுது அவரை ராஜினாமா செய்ய சொல்லி கடிதம் வாங்கி கொண்டு கூவத்தூரில் சசிகலா முதல்வராக பதவி ஏற்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அடுத்த நாள் காலையில் சசிகலாவிற்கு தண்டனை என வருகிறது. இன்னொருக்கு இந்த பதவி கொடுக்க வேண்டும். இறைவன் முடிவெடுத்து விட்டார். யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வேண்டும் என நினைக்கலாம். ஆனால் உருவாக்குவது தெய்வம் தானே என்று பேசினார். இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.